அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம். பேசிக்கா மிதுன ராசிக்கு 2025 எப்படி இருக்கும், 26 எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோங்க. 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவ்வளவு நாள் 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆக போறார். தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்துக்கே உங்க ராசிக்கு வரார். இது ஒரு கோல்டன் பீரியட். 2025, 26, 27 நீங்க மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நான் தொழில் பண்ணேன், இந்த காலகட்டத்தில் தொழிலை வளர்ச்சி அடைஞ்சது, முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு தான் இதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். கடந்த காலத்தில் 2020, 21, 22, 23 வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வாழ்க்கையில படாத கஷ்டமே கிடையாது. கொரோனா டைம்ல பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சில வம்பு வழக்கு பிரச்சனை, எல்லா விஷயத்திலையும் மிதுன ராசி அன்பர்கள் அவமானம், முக்கியமா கடன் பிரச்சனை, முக்கியமா நிறைய பேருக்கு திருமண ஸ்தானத்துல பிரச்சனையாச்சு. ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிக்கி சின்னாபினமாய் தான் கடந்த ஒரு 2024 இருந்து மிதுன ராசி அன்பர்கள் கிட்ட இருந்து அழைப்புகள் வராம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்கன்றத உணர முடியுது. கோச்சாரம் நல்லா இருக்குது, மற்றபடி ஜாதகம் இருக்குது, தசாபுக்தி இருக்குது. அதுக்குன்னு மிதுன ராசி அன்பர்கள் இப்போ இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிதுன ராசி அன்பர்கள் அப்படியே செழிப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2020, 21, 22, 23 விட இந்த 24, 25 எவ்வளவோ மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஓகே. அஷ்டமத்து சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு மார்ச் மாசம் போறார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த 2025 உங்க ராசி மேலேயே வரப்போறார். 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இன்னும் சில மாதங்கள் கழிச்சு 9ஆம் இடத்துக்கு போறார். சோ 2025, 26 உங்க மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. முக்கியமாக தொழில் பண்றவங்க, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், 22 வயசு பையனா கூட இருக்கலாம். தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொழில்ல இருக்கிறவங்க, தொழிலில் இருந்து வருமானம் வரக்கூடியவங்க, இல்ல அப்பா வேற ராசி இருக்கலாம், பசங்க மிதுன ராசியா இருக்கக்கூடிய வீடு, அல்லது பசங்க தொழில் பண்ணின்னு இருப்பாங்க, அப்பா அம்மா மிதுன ராசியா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு வரக்கூடிய 2025, 26 நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி டெஃபினட்டா ஏறும். நிறைய முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இந்த பிரான்ச் போடுறது, தொழிலை விருத்தி பண்றது, இந்த மாதிரி தொழிலை வளர்ச்சி பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள், கடன் வாங்கி டெவலப்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். வேலைக்கு போறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல இன்க்ரிமெண்ட் வரும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ப்ரொமோஷன் வரும், வேலை மாற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தா வேலை மாற்றம் ஏற்படும். பழைய வேலையில இருந்து புது வேலைக்கு இன்னும் சம்பளம் உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரைட்டுங்களா? இந்த 2025, 26 கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்திலேயே வர்றது பெரிய விஷயம். அதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அஷ்டமத்து சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்துல வரப்போறார். 10ஆம் இடம்ன்றது ரொம்ப அந்த மனிதனை சூப்பரா வளர்த்து விடும். நான் வேணா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 2025, 26 10 வருஷம் கழிச்சு மிதுன ராசி அன்பர்கள் 10 வருஷம் கழிச்சு 10-15 வருஷம் கழிச்சு இந்த ஆண்டுல தான் நான் தொழில் பண்ணேன், இந்த ஆண்டுகள் எனக்கு தொழிலில் நன்றாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 10-15 வருஷம் கழிச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2025, 26, 27, 28 கூட, ஏன்னா நெக்ஸ்ட் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு தான் வரப்போறார். இது உங்களுக்கு மிதுன ராசிக்கு கோல்டன் பீரியட், மிஸ்ஸே பண்ண வேண்டாம். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே ஏற்படும். முக்கியமா இது 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பண வரவு நல்லா இருக்கும். வீடு கட்டலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நிலம் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், எல்லா விஷயம். சனி பகவானும் கனரக வாகனங்களுக்கு அதிபதி.
இந்த பஸ்ஸு, ட்ரக்கு, இந்த மாதிரி லோடு வண்டி, இந்த மாதிரி வண்டிகள்லாம் அவர் அதிபதி. இந்த மாதிரி லோடு வண்டி வாங்கி விடலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டு, டிராவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களிலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாங்க. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப யோகமா இருக்கு. உங்க ஜாதகமும் ஒத்துழைக்கணும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் பெரிய பணக்காரரும் இருப்பாரு, அரசியல்வாதியும் இருப்பாரு, ஏதோ ஒரு கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துனும் இருப்பார். ஜாதகம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதை பேஸ் பண்ணி தான் பலன். ஜாதகம் நல்லா இருக்கு சார், தசாபுக்தி நல்லா இருக்கு சார், வரக்கூடிய ஆண்டுகள் பிரமாதமா இருக்கும், இதுதான் விஷயம். குரு பயிற்சியும் நல்லா இருக்கு. இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது, அவர் வரக்கூடிய பயிற்சி ஆகக்கூடிய இடமும் நல்லா இருக்கு. இப்போ குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் உங்க ராசி மேலேயே வரப்போறார். நிறைய பாசிட்டிவ் இருக்கு, சம் நெகட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா நல்ல பண வரவு ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும். இந்த இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப நாள் வராமல் இருந்த பணம், யாராச்சும் ரொம்ப நாள் கொடுக்காம இருந்த பணம், இந்த மாதிரி பணங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொத்து வருவதற்கான சூழ்நிலையும் ஏற்படும். இந்த பூர்வீக சொத்து இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த சொத்தை பிரிச்சு வரக்கூடிய பங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சில பேருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் கிடையாது, பெண்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு குரு பகவான் மாரக பாதகாதிபதி, கலத்தராதிபதி. அவர் வந்து உங்க ராசி மேல வந்து உட்காரும் போது சில பேருக்கு பெண்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியில இருந்து அந்த பெண்களா இருக்கலாம், இல்ல சொந்தக்கார பெண்களா இருக்கலாம், இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு பெண்களால பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனை ஏற்படும். சில பேருக்கு அந்த பெண்ணால அந்த வேலையில பிரச்சனை வரும், மற்ற விஷயத்துல பிரச்சனை வராம வேலையில பிரச்சனை வரும். சில பேருக்கு இவர் போயின்னு இருக்கிற வாகனத்தை ஒரு பெண் வந்து இடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ இந்த குரு பகவான் வந்து உங்க ராசியில இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பெண்களால பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ராகு பயிற்சியும் வந்து நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 9ஆம் இடத்துக்கு போறார். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 2025 மே 15 வந்து ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த பயிற்சி வந்து பணம் சம்பந்தமான விஷயத்துல நல்லா இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயம், பேரு புகழ் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் விஷயத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வயசானவங்களுக்கு இந்த டயபெட்டிக் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்ச நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வயசானவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், வயசானவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பணம் சம்பந்தமான விஷயம், தொழில் சம்பந்தமான விஷயம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலனும் 2025 நல்லா இருக்கு, குரு பயிற்சி பலனும் நல்லா இருக்கு, 9ஆம் இடத்துக்கு வரப்போற ராகுவோடைய பயிற்சி பலனும் நல்லா இருக்கு, 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேதுவோட பயிற்சி பலனும் நல்லா இருக்கு. ஒரே ஒரு பயிற்சி பலன் இப்ப சமீப காலமா நல்லா இல்ல. ஒரு 2-3 மாசமா செவ்வாய் வந்து உங்க ராசி மேல இருக்கிறார். உங்க ராசிக்கு போறார், கீழே அப்புறம் கடகத்துக்கு போறார், வக்ரம் ஆகிறார், இப்படி வரார், அப்படி வரார், இப்படியே போயின்னு இருக்கிறார். ஒரு 2-3 மாசமா சில பேருக்கு சில வேலையில சில பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலையில மன அழுத்தம், தொழிலையும் மன அழுத்தம் கடந்த ஒரு 2-3 மாசமா வந்து மிதுன ராசிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னும் ஒரு 2-3 மாசத்துல சரியாயிடும். ரைட்டுங்களா? இந்த செவ்வாய் பகவான் இந்த மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இப்படி டிராவல் பண்ணின்னு இருக்கும் போதுதான் இந்த வெளிநாட்டுல எல்லாம் ஒரு ஊரே பத்தி எரிஞ்சுது. லாஸ் ஏஞ்சல்னு ஒரு ஊர்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆச்சு. இந்த செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வக்ரமாய் வரும்போதுதான் நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது. கடந்த ஒரு 3 மாசமா வந்து சில பேருக்கு மிதுன ராசிக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது. அதை பத்தி கவலைப்பட வேணாம். அடுத்து இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்போது, தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துல வரும்போது, இதுக்கு முன்னாடி வாங்கின்னு இருந்த சம்பளத்தை விட வரக்கூடிய வேலை வந்து சம்பளம் அதிகமா இருக்கும், ப்ரொமோஷன் அதிகமா இருக்கும். இந்த செவ்வாய் எப்போ வந்து உங்க ராசியில வந்து கடகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருந்தாரோ, நீச்சமா இருந்தாரோ, அப்பவே வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து மிதுன ராசிக்கு கொஞ்சம் ஒரு மன அழுத்தம், குடும்பத்திலையும் கொஞ்சம் சண்டை, கோபம் கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இருந்தது. சனி பகவான் பயிற்சியான பிறகு மிதுன ராசிக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன் அற்புதமா இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.